வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பு சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்கூட்டியே இன்று வரவு வைக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை. பொங்கலையொட்டி தமிழக அரசு நடவடிக்கை. பொங்கல் பண்டிகையின் போது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யலாமா? போராடும் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கத்தினர் போராட்டம். கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பணிமனைகள் முற்றுகை. இரண்டாவது நாளாக நீடிக்கும் அரசு போக்குவரத்து கழக தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம். தற்காலிக பணிக்கு நேரடியாக வரலாம் என ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு போக்குவரத்து துறை அழைப்பு. பேருந்து இயக்கத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினால் சட்ட நடவடிக்கையும் ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. பணிக்கு வராத அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களை கணக்கெடுக்கும் பணியும் தொடக்கம். கரூர் மண்டலத்தில் ஆர்டிஓ அலுவலகத்தில் பதிவு செய்த ஓட்டுநர் நடத்துனர்களை வைத்து பேருந்துகள் இயக்கம். பரமக்குடி அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் தற்காலிக பணியாளர்களை கொண்டு இயக்கப்படும் பேருந்துகள். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு அருகே தற்காலிக ஓட்டுநரால் விபத்திற்குள்ளான அரசு பேருந்து. பிரேக் பிடிக்காத நிலையில் மற்றொரு பேருந்து மீது மோதியது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கு நாளை மற்றும் 16ஆம் தேதிகளில் தென்காசி வழியாக சிறப்பு ரயில். நெல்லையில் இருந்து தாம்பரத்திற்கு நாளை மறுநாள் மற்றும் 17ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்படும். தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர் சண்முக சுந்தரம் ராஜினாமா. தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகுவதாக கூறப்படுகிறது. அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக நியமிக்கப்படுகிறார் PS ராமன். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது. முரசொலி நில விவகாரத்தில் தேசிய பட்டியலினத்தோர் ஆணையம் விசாரணையை தொடரலாம். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னையில் இருந்து ஹைதராபாத் சென்ற சார்மினார் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்து. நம்பள்ளி ரயில் நிலையத்தில் தடுப்புச் சுவரில் 5 பெட்டிகள் மோதியதில் 10 பேர் காயம். நாகப்பட்டினம் MP செல்வராஜுக்கு மூச்சு திணறல். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதி. திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையிலிருந்து பெருங்கால் பாசனத்திற்கு நீர் திறப்பு. 82 நாட்களுக்கு 23,152 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். உபரி நீர் திறக்கப்பட்டாலும் 5 நாட்களாக நிரம்பியுள்ள வைகை அணை. முல்லை பெரியாறு அணையிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தம். பிரான்சின் புதிய பிரதமராக 34 வயதான கேப்ரியல் அட்டல் தேர்வு. பிரதமர் பதவியேற்கும் முதல் தன்பால் ஈர்ப்பாளர் என்ற சிறப்பையும் பெறுகிறார்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு மற்றும் வேட்டி சேலை அடங்கிய பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதற்கான டோக்கன் விநியோகிக்கும் பணிகள் கடந்த 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை சென்னை ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள ரேஷன் கடையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகளை முதலமைச்சர் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதன் மூலம் 2,19,57,402 அட்டைதாரர்கள் பலன் பெற உள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்ற குடும்ப தலைவிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்தனர். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி எங்கள் தமிழக முதல்வருக்கு. அரிசி, பருப்பு, புடவை எல்லாம் கொடுத்தாரு. மிகவும் நன்றி 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 முதலமைச்சருக்கு. 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 கரும்பு, 1000 ரூபாய் பரிசு தொகை. முதலமைச்சர் வந்து ஒரு புடவை, ஒரு வேஷ்டி முதலமைச்சர் கையால் வாங்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு ரொம்ப நன்றி நன்றி. சென்னையிலிருந்து ஹைதராபாத் சென்ற சாமினார் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னையிலிருந்து புறப்பட்ட சார்மினார் ரயில் ஹைதராபாத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. காலை 9 மணி அளவில் கடைசி நிறுத்தமான ஹைதராபாத் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ரயில் அடைந்ததும் பயணிகள் தங்களது உடைமைகளை எடுத்துக் கொண்டு கீழே இறங்க காத்திருந்தனர். ஆனால் நிற்காமல் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த ரயில் நிலையத்தின் தண்டவாளம் முடியும் இடத்தில் உள்ள சுவரில் பலமாக மோதியது. அதன் தாக்கத்தில் ரயிலின் 5 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து விலகி தடம் புரண்டன. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதில் லேசான காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட பயணிகள் ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்பதற்கான காளைகள் மற்றும் வீரர்களுக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி அலங்காநல்லூர், அவனியாபுரம் உள்ளிட்ட பாலமேடு உள்ளிட்ட இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும். இந்நிலையில் அதற்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பதிவு செய்யலாம். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள்? பலவேல், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரையில் ஜனவரி 15, 16, 17 ஆகிய 3 தேதிகளில் நடைபெற உள்ள அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் மாடுபிடி வீரர்கள், காளைகளுக்கான முன்பதிவு துவங்கி இருக்கிறது. சரியாக சற்று முன்னர் 12 மணி அளவில் துவங்கிய இந்த முன்பதிவு சேவை என்பது நாளை பகல் 12 மணி வரைக்கும் 24 மணி நேரத்திற்கு இந்த முன்பதிவை மேற்கொள்ளலாம். மதுரை மாவட்டத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளமான madurai.nic.in என்ற இணையதளத்தில் காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களும் தனித்தனியாக முன்பதிவு செய்வதற்கான பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். அவர்கள் வீடுகளில் இருந்து அலைபேசி மூலமாகவோ அல்லது அரசு இ-சேவை மையங்கள் மூலமாகவோ விண்ணப்பிக்கும் பணிகளை மேற்கொள்ளலாம். விண்ணப்பினாக ஆன்லைனில் அவர்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட் என்பது ஒப்புகை சீட்டு கிடைக்கும். அந்த சீட்டை வைத்து அவர்களுடைய தகுதியை தெரிந்து கொள்ளலாம். அவர்களுடைய விண்ணப்பம் தகுதி பெற்றிருக்க தெரிந்து கொண்டு ஆன்லைன் வழியாகவே டோக்கனை பெற்றுக் கொள்ளலாம். ஆவணங்கள் முழுமையாக சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ளவர்களுக்கே இந்த விண்ணப்பங்கள் டோக்கன் என்பது கொடுக்கப்படுகிறது. இந்த முறைகேடுகளை தடுப்பதற்காக QR கோட் மற்றும் அவர்களுடைய புகைப்படத்துடன் டோக்கன் ஆனது கொடுக்கப்படுகிறது. விண்ணப்பிக்கும் வழிமுறைகள் என்பது இதில் கவனிக்கத்தக்க வேண்டியவை. காளை உரிமையாளருக்கான பிரிவை தேர்வு செய்த பின் அவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய மாவட்டம், நடைபெறக்கூடிய இடம், எந்த ஊர்ல பார்ட்டிசிபேட் பண்ணனவங்க, மொபைல் நம்பர், அவங்களுடைய ஆதார் எண், அவங்களுடைய அட்ரஸ், இவை அனைத்தையும் உள்ளீடு செய்யணும். அப்புறம் காளையினுடைய இனம், அதனுடைய பூர்வீகம், வயது, பல்வரிசை, கொம்பின் நீளம், இப்படி காளை சார்ந்த அடையாளங்களை உள்ளீடு செய்ய வேண்டும். பின்னராக காளை எந்த மருந்தகத்தில் காளைக்கான தகுதி சான்றிதழ் பெற்றிருக்கின்ற அனைத்து விவரங்களையும் உள்ளீடு செய்ய வேண்டும். இது காளை உரிமையாளர்கள் செய்ய வேண்டியது. காளை அடக்குபவர்கள் அவர்களுடைய இதே போல மொபைல் எண், ஆதார் உள்ளிட்ட விவரங்களை இணைத்த பின்னாக அவர்களுடைய உடல் எடை, உயரம், ரத்த வகை, அவசர தொடர்புக்கான எண், இப்படியான விவரங்களை உள்ளீடு செய்து அவர்களுடைய விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும்.
இந்த ஆண்டு சில விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாடுகள் ஒரு ஊரில் மட்டும்தான் விண்ணப்பிக்க வேண்டும். மாடுகளோ மாடு வீரர்களோ ஏதேனும் ஒரு ஊரில் அவனியாபுரம், பாலமேடு அல்லது அலங்காநல்லூர் 3ல ஏதோ ஒரு ஊர்லாம் விண்ணப்பிக்கணும். 3க்கும் சேர்த்து விண்ணப்பிக்க கூடாது. அதே சமயம் ஒன்றில் அனுமதி சீட்டு பெற்று வேறு இடங்களுக்கு விளையாட அனுமதிக்கப்படாது. இப்படியான விதிமுறைகள் கடுமையாக்கப்படுகிறது. இன்னொரு மிக முக்கியமான விதி என்னன்னா, மாடுகளுக்கு தகுதி சான்றிதழ் பெற்று வேறு நபர்களுடைய ஆதாரில வேற ஊர்கள்ல அப்ளை பண்ணக்கூடாது. அதுவும் தப்பு. அந்த விண்ணப்பம் முழுமையாக நிராகரிக்கப்படும். இப்படி விதிகள் எல்லாம் இந்த ஆண்டு கடுமையாக்கப்பட்டிருக்குது. ஜல்லிக்கட்டுக்கான அந்த முன்பதிவு துவங்கி இருக்கிற நிலையில கடந்த ஆண்டு 9,000க்கும் மேற்பட்டோர் ஒரே நாள்ல விண்ணப்பம் செஞ்சிருந்தாங்க. இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஆர்வமும் அது தொடர்பான பெருமைகளும் அதிகரிச்சிருக்கனால இந்த விண்ணப்பத்தினுடைய அளவும் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலவேல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு